के सागर से मिलन करा रहे हैं. ஓம் சாந்தி. 16/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து நான் ஷரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா ஆவேன் என்ற அனுபவமாகும் வகையில் பயிற்சி செய்யுங்கள். இதற்குத்தான் உயிருடன் இருந்து கொண்டே இறப்பது என்று கூறப்படுகிறது. கேள்வி: ஏகாந்தம் என்பதன் பொருள் என்ன? ஏகாந்தமாக தனிமையில் அமர்ந்து எந்த ஒரு அனுபவம் செய்ய வேண்டும்? பதில்: ஏகாந்தம் என்பதன் பொருள் ஒருவருடைய நினைவில் இந்த ஷரீரத்திற்கு அந்தம், அதாவது முடிவாக வேண்டும். ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆத்மா, இந்த ஷரீரம் என்ற தோலை விடுத்து தந்தையிடம் செல்கிறேன் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். யாருமே நினைவில் இருக்கக்கூடாது, யாருடைய நினைவுமே இருக்கக்கூடாது. அமர்ந்தபடியே அஷரீரியாகி விடுங்கள். அதாவது நாம் இந்த ஷரீரத்திலிருந்து இறந்து விட்டது போல நாம் ஆத்மாக்கள், சிவபாபாவின் குழந்தைகள், அவ்வளவே. இந்த அபியாசத்தின் மூலம் தேக உணர்வு அறுபட்டு கொண்டே போகும். ஓம் சாந்தி. இப்ப பாபா ஜீதேஜி மர்னான்னு சொல்றாரு இல்லையா, உயிருடன் இருந்தே இறக்க வேணும் சொல்றாரு. ஏகாந்தம் ஏகாந்தம்னு சொல்றாரு. ஏகாந்தம்னா தனிமையா எங்கேயாவது போய் உட்காரணும், எங்கேயாவது தனிமையில போகணும்னு கிடையாது. எங்க போனாலும் ஏதாவது இருக்கும். அதனுடைய ஆன்மீக பொருள் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏகாந்தம்னா என்ன, ஜீதேஜி மர்னா அப்படின்னா என்னங்கிறத புரிய வைக்கிறாரு. ஆத்மா அபியாசத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாரு. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமரும் பொழுது தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் மற்றும் வேறு எங்குமே புத்தி செல்லக்கூடாது என்று குழந்தைகளுக்கு தந்தை முதலாக புரிய வைக்கிறார். நாம் ஆத்மாக்கள் ஆவோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இந்த ஷரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று நடிக்கிறோம். ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா உணர்வுடையவராகி தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். நாம் ஆத்மாக்கள் விருப்பப்பட்டால் இந்த உறுப்புகள் மூலம் காரியங்கள் செய்வோம், இல்லை என்றால் செய்ய மாட்டோம். இல்லையா? கை அசைக்கணும்னா அசைப்போம், வேண்டான்னா வேண்டாம். நம்முடைய கண்ட்ரோல்ல தான் இந்த உடலினுடைய இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதானே இருக்குது. தன்னை ஷரீரத்திலிருந்து தனிப்பட்டதாக உணர வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாங்கிறத நம்ம நல்லா உணர வேணும். இந்த உடல் வேற, ஆத்மா வேற. இத நம்ம தனிமையில உட்கார்ந்து இத நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். நாம் சுதந்திரமான ஆத்மாக்கள் ஆவோம். நாம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரையுமே நினைவு செய்ய கூடாது. உயிருடன் இருக்கும் பொழுதே மரணத்தின் நிலையில் இருக்க வேண்டும். அதாவது நமக்கு இந்த உடலும் இல்லை, உடல் சம்பந்தங்களும் இல்லை. நான் வெறும் ஆத்மா. பரம்தாமத்திலிருந்து ஆத்மாவாக வந்தேன். போகும் பொழுதும் ஆத்மா தனிமையில தான் போகணும். ஆனா பாபாவுடைய நினைவு கூடவே இருக்கணும். அந்த நிலையை நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம அந்த நிலையை அடையணும். இப்பொழுது ஆத்மாவாகிய நம்முடைய யோகம்
தந்தையிடம் இருக்க வேண்டும். மற்றபடி உலகத்திலிருந்து, இந்த உலகிய வீட்டிலிருந்து இறந்து விட்டோம். இதுதானே யுத்த மைதானத்துல ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது என்ன? எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒரு நாள் போகக்கூடியவங்க தான். அந்த ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வரும் பொழுது, யாராவது நம்மை விட்டு பிரிந்து போனா நமக்கு அந்த ஷாக் இருக்காது, தாங்க முடியாத துக்கம் இருக்காது. நம்ம டக்குன்னு அதுல இருந்தெல்லாம் விடுபட முடியும். நீங்கள் இறந்தால் உலகமே இறந்து விட்டது போல என்று கூறுகிறார்கள் அல்லவா? இப்பொழுது உயிருடன் இருந்து கொண்டே நீங்கள் இறக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சிவபாபாவின் குழந்தைகளாகும். ஷரீர உணர்வை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஷரீர உணர்வை மறந்துவிடுங்கள். இது பழைய ஷரீரம். பழைய பொருட்களை தவிர்த்து விடுவோம் அல்லவா? பழைய பொருள் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ஒதுக்கி வைப்போம், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லி நம்ம அதை யாருக்காவது கொடுப்போம், இல்லை ஸ்கிராப்ல போட்டுடுவோம். நம்ம பழைய பொருளை நம்ம வைக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? தவிர்த்து விடுவோம் அல்லவா? தன்னை அஷரீரி என புரிந்து கொள்ளவும். இப்பொழுது நீங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து தந்தையிடம் செல்ல வேண்டும். இவ்வாறு செய்து கொண்டே இருப்பதால் பிறகு உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு விடும். இப்பொழுது நீங்கள் வீடு செல்ல வேண்டும். பிறகு இந்த பழைய உலகத்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? தனிமையில் அமர்ந்து இது போல தங்களிடம் முயற்சி செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு சிறு அறையில் அமர்ந்து மாலை உருட்டுகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். நீங்கள் கூட தனிமையில் அமர்ந்து இந்த முயற்சி செய்தீர்கள் என்றால் பழக்கம் ஏற்பட்டுவிடும். தனியா நம்ம பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகுது? அதுவே நம்முடைய பழக்கமாக மாறும். இப்ப பாபா இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு? உயிருடன் இருந்தே இந்த உடல் சம்பந்தம், பழைய உலகத்தை எல்லாம் மறக்கணும். உயிருடன் இருக்கும் பொழுதே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும். இந்த அபியாசத்தை நம்ம செய்யணும். அப்ப அது பழக்கமாயிடும். நீங்கள் வாயால் எதுவும் கூற வேண்டியதில்லை. இதில் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறது. சிவபாபாவோ கற்பிப்பவர், அவருக்கோ முயற்சி செய்ய வேண்டியதில்லை. சிவபாபா எப்பொழுதுமே ஆத்மாவாகத்தானே இருக்கிறாரு, ஒளியாதானே இருக்கிறாரு. அவர் உடல்ல வர்றது இல்லைல்ல, அதனால அவருக்கு இந்த பிராக்டிஸ் வேண்டாம். இந்த பாபா புருஷார்த்தம் செய்கிறார். பிரம்ம பாபா முயற்சி செய்கிறார். அவர் பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கும் புரிய வைக்கிறார். முடிந்தவரை இது போல அமர்ந்து சிந்தனை செய்யுங்கள் அப்படின்னு பிரம்மா பாபா நமக்கு தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. இப்பொழுது நாம் நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த சரீரத்தை இங்கேயே விட வேண்டும். கரெக்ட் தானே? யாராவது உடல் எடுத்துட்டு போயிருக்காங்களா? இல்ல, எல்லாருமே உடலை, ஏன்னா இங்க இருந்து கிடைச்சதே இங்கே விட்டுட்டு போகணும். நம்ம இப்ப இந்த உடலை இங்கேயே விட்டு விட வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் அழியும் மற்றும் ஆயுள் அதிகரித்து விடும். உங்களுக்குள் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். வெளியில் எதுவுமே பேச வேண்டியதில்லை, மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை, ஏதாவது நாம ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வாயால எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பக்தி மார்க்கத்தில் கூட பிரம்ம தத்துவத்தை அல்லது சிலர் சிவனை கூட நினைவு செய்கிறார்கள். ஆனால் அந்த நினைவு ஒன்றும் சரியானது அல்ல. ஏன் சரியானது இல்ல? அறிமுகமே இல்லை என்றால் நினைவு எப்படி செய்வது? கரெக்ட் தானே? ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்காரு, அந்த ஊர்ல இவர் இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம கேட்போம், அந்த ஊர்ல அவர் இருக்காரு சரிதான், ஆனா அவர் பேர் என்ன, அவருடைய விலாசம் என்ன, அவர் எப்படி இருப்பாரு, குட்டையா நட்டையா வெள்ளையா கருப்பா, எல்லாமே நமக்கு முழு விவரம் கிடைச்சாதானே அந்த ஊர்ல போய் அவரை தேட முடியும்.
போஸ்ட் ஆஃபீஸில் கூட நம்ம கரெக்டாக பின்கோடு கொடுக்கணும். எந்த வில்லேஜ், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஏரியா இதெல்லாம் கொடுத்தாதான் கரெக்டாக வரும். அப்போ அறிமுகமே இல்லாமல் கடவுளை நினச்சிட்டாங்கன்னா என்ன பிராப்தி கிடைக்கிறதுனால இறைவனுடைய அறிமுகம் தேவை. தந்தையின் அறிமுகமே இல்லை என்றால் நினைவு எப்படி செய்வது? உங்களுக்கு இப்பொழுது தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அதிகாலை எழுந்து தனிமையில் இதுபோல தங்களிடம் உரையாடி கொண்டே இருங்கள். சிந்தனை கடலை கடையுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். மனனம் செய்யுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஞானத்தை மனனம் செய்யுங்க, மனன் கரோ அப்படிங்கிறாரு. அதுதான் பாபா, நாங்கள் இப்பொழுது உங்களுடைய உண்மையான மடியில் வந்து விட்ட போலவேதான் அதுவும் ஆன்மீக மடியாகும். பாபா மடியில வந்துட்டோம்னா அது ஆன்மீகமான மடி. எனவே இது போன்று தங்களிடம் தாங்களே பேசிக்கொள்ள வேண்டும். பாபா வந்துவிட்டார். பாபா கல்ப கல்பமாக வந்து நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சாகாரத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சுயதர்சன சக்கரதாரியாக வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள்னு சொல்றார் பாபா. அத சுயதர்சன சக்கரதாரி. என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சுயதர்சன சக்கரதாரியாக வேண்டும். தந்தையிடம்தான் சக்கரத்தின் முழு ஞானம் இருக்கிறது. தந்தையிடம்தான் சக்கரத்தின் முழு ஞானம் இருக்கிறது அல்லவா? அவர் பிறகு உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை திரிகாலதர்ஷியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். 3 காலங்கள், அதாவது முதல் இடை கடையை நீங்கள் அறிந்து கொள்ளீர்கள். நமக்கு தானே தெரியும் சிருஷ்டினுடைய 3 காலத்தை பத்தி நமக்கு தான் பாபா சொல்லி தந்திருக்காரு. நம்ம தான் அதை அறிந்து கொண்டிருக்கிறோம். தந்தை இருப்பதும் பரம ஆத்மாவாக, அவருக்கு சரீரமோ கிடையாது. இப்பொழுது இந்த சரீரத்தில் அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். இது அதிசயமான விஷயமாகும். பாக்கியம் செய்த ரதத்தில் வீற்றிருக்கிறார் என்றால் அவசியம் அதுவும் மற்றொரு ஆத்மாவாகும். பாக்கியசாலி ரதத்துல வரேங்கிறாங்களா? அப்ப அந்த ரதத்திலயும் ஒரு ஆத்மா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஆத்மா வேற தானே. இவருடைய அநேக பிறவிகள் கடைசி பிறவி ஆகும். முதல் நம்பர் தூய்மையானவரே, பிறகு முதல் நம்பர் பதீதமாக ஆகிறார். அவர் தன்னை பகவான் விஷ்ணு என்றெல்லாம் கூறுவதில்லை இல்லையா? பிரம்மா பாபாக்கு தெரியும் நான் தான் விஷ்ணுவா இருந்தேன்னு. ஆனாலும் பாபா கூறுவதில்லை. இங்கு ஒரு ஆத்மா கூட தூய்மையாக இல்லை. எல்லோரும் பதீதமாக இருக்கிறார்கள். எனவே பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது போல ஞானம் மனனம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு குஷி இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஞான சிந்தனை செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு குஷி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதில் தனிமை கூட அவசியம் வேண்டும். ஒருவரின் நினைவில் சரீரத்திற்கு முடிவு ஆகிறது. தனிமைன்னா எல்லாரும் விட்ட பிரிஞ்சு எங்கேயாவது போய் உட்காரணும். எல்லாரும் கூட இருந்தாலும் நமக்குள்ள இந்த ஒரு நினைவு இருக்கணும். நான் ஆத்மா தனிப்பட்டது, தனியாக வந்தேன், நான் தனியாகத்தான் போகணும். இந்த உடலோ உடல் சம்பந்தங்களோ இந்த உலகமோ நான் வரும்பொழுது கொண்டு வரல, நான் தனிப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறத நினைவுல இருக்கணும். இதற்கு ஏகாந்தம் என்று கூறப்படுகிறது. இந்த தோல், அதாவது இந்த உடல், இந்த தோல் விடுபட்டு விடும். சந்நியாசிகள் கூட பிரம்மத்தின் நினைவில் அல்லது தத்துவத்தின் நினைவில் இருக்கிறார்கள். இந்த நினைவில் இருந்து இருந்து சரீர உணர்வு விடுபட்டு விடும். நாம் பிரம்மத்தில் 2 கலந்து விட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஐக்கியமாகணும்னு சொல்றாங்க இல்லையா? ஐக்கியமாகணுங்கிறாங்க அவங்க. அவ்வளவு ஐக்கியமாக வேண்டும், 2 கலந்து விட வேண்டும், அவ்வளவே. இது போல அமர்ந்து விடுகிறார்கள். அப்படியே மனசுல திட்டமா நினைக்கிறாங்க, நான் பிரம்மத்துல போய் அப்படியே கலந்துடணும் அப்படின்னு. அந்த ஒரு உறுதியான எண்ணத்துல அமர்றாங்க அவங்க. தவத்தில் அமர்ந்தபடியே சரீரத்தை விட்டு விடுகிறார்கள். அந்த அளவுக்கு அவங்க மனசுல பாருங்க எவ்வளவு உடல் மீது, உலகத்தின் மீது, சம்பந்தங்கள் மீது வைராக்கியம் இருக்குன்னு பாருங்க.
ஒரே படியா அப்படியே உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, உடம்பா விட்டுடுறாங்க அவங்க. எந்த அளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு திடம் இருக்குன்னு பாருங்களேன். பக்தியிலும் மனிதர்கள் நிறைய அடி வாங்குகிறார்கள். இதில் அடி வாங்கும் விஷயம் இல்லை அப்படின்னா நிறைய ஏமாற்றத்தை அடையறாங்க இல்லையா. நினைவிலேயே இருக்க வேண்டும், கடைசியில் வேறு யாரும் நினைவில் வரக்கூடாது. அது பெரிய ஒரு புருஷார்த்தம். கடைசி நேரம் ஆத்துமாக்கு நல்லாவே தெரியும், நான் இப்ப இந்த உடல் சம்பந்தங்கள், இந்த உலகம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். அந்த நேரத்துல எதுவுமே நினைவுல வரக்கூடாது, யாருமே நினைவுல வரக்கூடாது. நான் ஆத்துமா, என் தந்தையிடம் நான் போறேன், என் வீட்டுக்கு நான் போறேன், அங்க என் அப்பா இருக்கிறாரு, இவ்வளவுதான் ஞாபகம் வரணும். அதுக்கு ரொம்ப பயிற்சி தேவை. இல்லற விவகாரத்தில் இருக்க வேண்டியுள்ளது. மற்றபடி நேரத்தை ஒதுக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும் அல்லவா. குடும்பத்துல இருக்கேன், பிரச்சனை இருக்கு, ஆமா, நம்ம உருவாக்கின குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும். அதுக்கு இடையிலயும் நம்ம டைம் எடுக்கணும். குடும்பத்தை உருவாக்கலைன்னா ஓகே, இதுக்காக மட்டும் டைம் போதும்னு சொல்லலாம். நாம உருவாக்கின குடும்பத்தை கடைசி வரை நம்ம இருக்கிற வரை நம்ம காப்பாற்றணும், இல்ல அவங்க இருக்கிற வரை நம்ம அவங்கள காப்பாற்றணும். அதுக்கு இடையிலையும் டைம் எடுக்கணும். நாம டைம் எடுத்து நம்ம இந்த முயற்சியை பண்ணணும். படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கணும்ல ஆர்வம் இருக்கு இல்லையா, நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆர்வம் இருக்கு இல்லையா, இது படிப்பாகும். இது என்ன படிப்பு பாபா புரிய வைக்கிறாரு பாருங்க. தன்னை ஆத்மா என்று உணராத காரணத்தால் தந்தை, ஆசிரியர், குரு எல்லாரையுமே மறந்து விடுகிறார்கள். அதனால இந்த படிப்புல முதல் பாடம் என்ன, நான் ஆத்மா. இது மறக்கும் பொழுது அப்பா, டீச்சர், குரு 3 பேரையும் மறந்து விடுகிறோம். தனிமையில் அமர்ந்து இது போல சிந்தனை செய்யுங்கள். கிரகஸ்தி வீட்டிலோ வைப்ரேஷன் சரியாக இருப்பதில்லை. வீட்டுல சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். நம்ம யோகா பண்ணுவோம், அப்பதான் டிவி போடுவாங்க, நம்ம சமைப்போம், அப்பதான் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க. யோகா பண்ண இருக்கும் பொழுது, முரளி கேட்கும் பொழுதுதான் யாராவது கெஸ்ட் வருவாங்க. ஏதாவது ஒரு வேலைகள் அங்க எதிர்பாராத விதத்துல வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்கும் இல்லையா. தனியான ஏற்பாடு இருந்தால் ஒரு சிறு அறையில் தனிமையில் அமர்ந்து விடுங்கள். எப்படி வீடுகள் எல்லாம் பூஜா ரூம்னு ஒண்ணு பண்றாங்க இல்லையா, நம்ம பாபா குழந்தைங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா அங்க என்ன பாபா ரூம்னு ஒண்ணு பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அங்க போய் அமரணும். அப்ப எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, இவங்க தியானத்துல இருக்காங்க, இல்ல இவங்க சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம். அப்ப நம்ம கொஞ்ச நேரம் அங்க தனிமையில உட்காந்து இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். பாபா சொல்றாரு, தாய்மார்களுக்கு பகலில் நேரம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. எப்படி நேரம் இருக்கு அவங்களுக்கு, குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விடுகிறார்கள், அந்த நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும். வேலைகள் எல்லாம் அங்க இருக்கும் தான், கொஞ்ச நேரம் கூட நமக்கு ஃப்ரீயா இல்ல, வீட்டுல இருக்கிற அம்மாங்களுக்கு தெரியும். ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நேரம் நீங்க நினைச்சீங்கன்னா எடுக்கலாம், நேரம் இருக்குது. எப்படி, எல்லாரும் போயிட்டாங்க, ஆபீஸ்க்கு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நேரம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இதே முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எந்த முயற்சி, நான் ஆத்மா, இந்த உடலில் இருந்து விடுபட்டு இருக்கிறேன், என்னுடைய கடைசி நேரம் எனக்கு ஒரே ஒரு பாபா நினைவு மட்டும்தான், ஏகாந்தம். தனிமையில இருந்து பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சிந்தனை செய்யணும், அதை நாம பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வீடுதான் இருக்கிறது, தந்தைக்கு எவ்வளவு ஏராளமான கடைகள் உள்ளன. ஒரு சென்டரோ பாபா கடைகள்னு சொல்றாரு. மேலும் கூட அதிகரித்து கொண்டே போகும். இனியும் பாபாவுடைய சென்டர்கள் அதிகமாயிட்டே இருக்கும். மனிதர்களுக்கு தொழில் ஆகியவை பற்றிய கவலை இருக்கும் பொழுது தூக்கமே கெட்டு விடுகிறது. ஏதோ நினைச்சு என்ன பண்றாங்க, பிசினஸ் தொழில் எல்லாம் நினைச்சு அவங்களுக்கு தூக்கம் கெட்டு விடுகிறது. இதுவும் கூட வியாபாரம் ஆகும் அல்லவா. எவ்வளவு பெரிய வியாபாரி ஆவார், எவ்வளவு பெரிய கொடுக்கல் வாங்கல் செய்கிறார், பழைய உடலை பெற்று புதிது கொடுக்கிறார்.
அனைவருக்கும் வழி கூறுகிறார். பாருங்க, பாபாவுடைய வியாபாரத்தை பத்தி பாபா அவ்வளவு விளக்கமா கூறுறாரு. இந்த தொழிலும் அவர் கொடுக்கிறார், அனைவருக்கும் வழி கூறுகிறார். இந்த தொழிலும் அவர் செய்ய வேண்டியுள்ளது. இந்த வியாபாரமோ மிகவும் பெரியதாகும். எத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுக்கிறோம், அதுவும் அழிவற்ற ஞானத்தை கொடுக்கிறோம். நம்ம உலகத்துக்கே கொடுக்கிறோம்னா எவ்வளவு பெரிய வியாபாரம்னு பாருங்க. இந்த தொழிலும் அவர் செய்ய வேண்டியுள்ளது. வியாபாரம் பற்றிய சிந்தனை தான் இருக்கும். வியாபாரிகளுக்கு, பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை பத்தி தான் யோசிப்பாங்க. பிரம்மா பாபா இது போன்ற பயிற்சி செய்கிறார். பிறகு இப்படி இப்படி செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த அளவு எந்த அளவு நீங்கள் தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ இயல்பாகவே தூக்கம் கலைந்து விடும். அமிர்த வேளையில் பாபாவை பகலெல்லாம் பாபா நினைக்கிறோம், ராத்திரி கூட பாபா நினைச்சிட்டு படுக்கிறோம்னா அமிர்த வேளையில நம்முடைய தூக்கம் கலைஞ்சிடும். சம்பாத்தியத்தில் ஆத்மாவிற்கு மிகவுமே ஆனந்தம் ஏற்படும். சம்பாத்தியத்திற்காக மனிதர்கள் இரவில் கூட விழிக்கிறார்கள். பாருங்க, நைட் டியூட்டி எல்லாம் பண்றாங்க இல்லையா. சீசனில் இரவு முழுவதும் கூட கடைகள் திறந்தபடியே இருக்கும். பாருங்க, இப்ப தீபாவளி சீசன் இல்லையா, பாருங்க மார்க்கெட் அந்த பக்கத்துல பஜார் பக்கத்துல போகுங்க, கடைகள் எல்லாம் ராத்திரி எல்லாம் எவ்வளவு 2 மணி வரை எல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு வியாபாரம் நடக்குது. உங்களுடைய வருமானம் இரவிலும் காலையிலும் மிக நன்றாக இருக்கும். நமக்கு சீசன் அப்படி கிடையாது. நம்ம பாபாவுடைய ஞானத்தை கொடுக்கல் வாங்கல் செய்யற வியாபாரம் மிக நன்றாகவே நடக்கும். சுயதர்ஷன சக்கரதாரி ஆவீர்கள், திரிகாலதர்ஷி ஆவீர்கள். 21 பிறவிகளுக்கு செல்வத்தை சேமிக்கிறீர்கள். மனிதர்கள் செல்வந்தர்களாக ஆவதற்கான புருஷார்த்தம், அதாவது முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் கூட தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள், அதாவது பாபங்கள் விநாசமாகும். ஆத்மாவிற்கு பலம் கிடைக்கும். ஆத்ம சக்தின்னு சொல்றாங்க இல்லையா, மனோபலம்னு சொல்றாங்க இல்லையா, அது கிடைக்குது. நினைவு யாத்திரையில் இருக்கவில்லை என்றால் நிறைய நஷ்டம் ஏற்பட்டு விடும். ஏனெனில் தலை மீது பாவங்களின் சுமை நிறைய உள்ளது. புரியுதுங்களா? அதனால்தான் பல 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 பிரச்சனைகள் ஏன் வருது? ஏன்னா நம்முடைய கர்ம வினைகள் தான். எவ்வளவு பாபா நினைக்கிறோமோ அந்த சுமையினுடைய பாரம் குறையும். அதுக்காக தான் பாபா நினைவு செய்யுங்கள்னு பாபா சொல்றாரு. ஏனெனில் நஷ்டம் ஏற்பட்டு விடும். ஏனெனில் தலை மீது பாவங்களின் சுமை நிறைய உள்ளது. இப்பொழுது சேமிப்பு செய்ய வேண்டும். இதுதான் சேவிங்குக்கான டைம். ஆத்மால நிறைய சேமிச்சு வைக்கணும். இப்போ ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் திரிகாலதர்ஷியாக வேண்டும். இந்த அழியாத செல்வத்தை அரை கல்பத்திற்காக சேமிக்க வேண்டும். அரை கல்பத்துக்கு சேமிக்கணும் நம்ம. இது மிகவும் விலை மதிப்பு உயர்ந்ததாகும். சிந்தனை கடலை கடைந்து ரத்தினங்களை எடுக்க வேண்டும். ஞானத்தை மனனம் செய்து அதுல இருந்து முக்கியமான பாயிண்டுகள் எல்லாம் நம்ம எழுதி வைக்கணும். சேவைக்கு அது பயன்படும். பெரியவங்க எல்லாம் எப்படி சேவை செய்யறாங்க பாருங்க. பாபா கொடுக்குற ஞானத்தை தான் சிந்தனை செய்து அவங்க நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்து அதனுடைய அனுபவத்துல அவங்க சொல்றாங்க. அதனால்தான் அவங்க கிட்ட இருந்து ஞானம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா அவ்வளவுக்கு அவங்க மனனம் செய்யறாங்க, சிந்தனை செய்யறாங்க. சுயம் பாபா எப்படி செய்கிறாரோ குழந்தைகளுக்கும் யுக்தி கூறுகிறார். பாபா மாயையின் புயல்களை நிறைய வருகின்றன என்று கூறுகிறார்கள். குழந்தைங்க பாபா கிட்ட வந்து சொல்றாங்க, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தனக்காக சம்பாதிக்க வேண்டும். இது ரொம்ப நம்ம கௌரவமான பாயிண்ட். என்னது? முடிஞ்ச அளவுக்கு தனக்காக சம்பாதிங்க. இதுல யாருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. கோயிலுக்கு போனாலும் அப்ப அவங்க இது அந்த உண்டியில போட்டுடுங்கன்னு சொல்லலாம். இல்ல கோயில்ல ரசீது எழுதி 1 மாசத்துக்கான பிரசாதத்தை வீட்டுக்கு நம்ம வர வைக்கலாம். ஆனா
ஆத்மாக்காக யாராலையும் செய்ய முடியாது. நம்ம சொல்றோம் எங்களுக்காக யோகா பண்ணுங்க, சரிம்பாங்க. அவங்க நமக்காக பண்ணுவாங்க. ஆனா நம்ம பண்ணலைன்னா அது அவங்க செய்யற யோகா கூட நமக்கு வந்து சேராது. அது பயனுள்ளதாக மாறாது. நம்மளும் செஞ்சாதான் மற்றவங்க செய்யக்கூடிய யோகா நமக்கு பிரயோஜனப்படும். அந்த ஒரு ரகசியம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ எவ்வளவு முடியுமோ அவங்கவுங்களுக்காக அவங்கவங்க சம்பாதிச்சுக்கோங்க. இந்த ஒரு பிறவிதான் இதுக்காக கிடைச்சிருக்கு. இப்பதான் நமக்கு இந்த ஒரு போதை, அதாவது இந்த ஒரு சுய நினைவு வந்திருக்கு. நான் ஆத்மா, எனக்காக நான் சம்பாதிச்சாதான் எனக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் இப்பதான் நமக்கு உணர்வு இப்பதான் வந்திருக்கு இல்லையா? இது கூட பாபா கூறுகிறார். இதுதான் வேலைக்கு உதவும். புரிஞ்சுட்டீங்க இல்லையா? பாருங்க, எவ்வளவு முடியுமோ அந்த அளவு தனக்காக சம்பாதிக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இதுதான் வேலைக்கு உதவும். மற்றது எதுவுமே உதவாது. என்ன நான் எனக்காக, அதாவது ஆத்மாவாகிய எனக்காக செய்றேனோ அதுதான் எனக்கு உதவும். தனிமையில் ஏகாந்தத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஓய்வு நேரம் இருக்கிறது என்றால் சேவை கூட கோவில்களுக்கு சென்று நிறைய செய்ய முடியும். கோயில்களுக்கு ஞான யோகத்தினுடைய சேவை நிறைய செய்யணும். அதுக்கு பாபா அதுக்கு என்ன சொல்றாரு? பேட்ஜ் அவசியம் அணிந்திருக்க வேண்டும். இவர்கள் ஆன்மீக மிலிட்டரி, இராணுவம் என்று எல்லோரும் புரிந்து கொண்டு விடுகிறார்கள். நாம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் எழுதவும் செய்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, இப்பொழுது இல்லை, அது மீண்டும் ஸ்தாபனை ஆகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவது என்பதும் லட்சியமும் நோக்கமும் ஆகும். நம்முடைய லட்சியம் என்ன? எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன? ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் ஆவது. ஒரு நாள் இந்த டிரான்ஸ்லேட்டின் சித்திரத்தை பேட்டரியுடன் கூட சேர்த்து ஊர்வலம் வருவார்கள் மற்றும் இந்த ராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று எல்லோருக்கும் கூறுவீர்கள். இப்ப அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? மார்கழி மாசம் வரும் பொழுது அப்படியே ஊர்வலம் வரும் பொழுது இந்த லட்சுமி நாராயணுடைய படத்தை முன்ன பிடிச்சிட்டு நம்ம போறோம் இல்லையா? அப்ப இது கூட நடக்கும். அன்னைக்கு பாபா சொன்னது இப்போ நடந்துகிட்டே இருக்கு. இந்த படம் எல்லாவற்றையும் விட முதல் தரமாகும். இந்த படம் மிகவும் பிரசித்தமானதாகி விடும். கரெக்ட் தானே? இப்ப எல்லாரும் வீட்லயும் லட்சுமி நாராயணன் படத்தை வச்சிருக்காங்க. அது வீட்டு வாசல்லயே வச்சிருக்காங்க பாருங்க. ஏறும் பொழுதே அந்த லட்சுமி நாராயணன் தெரியுது. அப்ப எல்லாரும் ஏறும் பொழுதே கும்பிட்டுட்டு தான் ஏறுவாங்க. கெட்ட எண்ணத்தோட யாரும் வரவும் மாட்டாங்க. இப்ப பிரசித்தமாகும்னு அன்னைக்கு பாபா சொன்னது இன்னைக்கு எந்த அளவுக்கு அது பிராக்டிக்கலா நடந்திருக்குன்னு பாருங்க. லக்ஷ்மி நாராயணன் ஒருவர் மட்டும் இருக்கவில்லை, அவர்களுடைய ராஜ்யமே இருக்கும் அல்லவா? இவர்கள் சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஐம்புலன்களுக்கு ராஜாவாக இருக்கிறோம் நம்ம, இப்ப சுயராஜ்ய அதிகாரியா இருக்கும். இப்பொழுது தந்தை மன்மனா பவா என்று கூறுகிறார். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். நாங்கள் கீதையின் வாரம் கொண்டாடுகிறோம். இவை எல்லா திட்டமும் முந்தைய கல்பத்தில் போல செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊர்வலத்தில் இந்த படத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இதை பார்த்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ என்று நீங்கள் கூறுவீர்கள். இது கீதையின் வார்த்தைகள் அல்லவா? பகவான் சிவபாபா ஆவார். அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். 84 சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் இது போல ஆகி விடுவீர்கள். இது போல ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனை போல ஆகி விடுவீர்கள். லிட்ரேச்சர், அதாவது நம்மளுடைய புத்தகங்கள் கூட நீங்கள் பரிசாக கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். கரெக்ட் தானே? பாருங்க, சங்கமயுகம் வருது. நம்ம ஃப்ரீயா எத்தனை பேர் கொடுக்குறோம்? நம்ம காசு கொடுத்து வாங்கி எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்குறோம்? நம்ம புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லா பாஷையிலயும் புக் அச்சடிச்சிருக்காங்க.
இப்போ யாராவது பிறந்த நாள் வருது, இல்லை ஏதாவது விசேஷம் வருது, ஏதாவது ஒரு 10 பேர் கூடுற இடத்துல நம்மளை கூப்பிடுறாங்கன்னா நம்ம சின்ன சின்ன புக்கெல்லாம் வாங்கி எல்லாருக்குமே கொடுக்கலாம் இல்லையா? சின்ன புக்குன்னா எல்லாரும் படிப்பாங்க, அதுக்கு விலையும் அதிகமா கிடையாது, நம்ம கிஃப்டா கொடுக்கலாமே, யாராவதுக்கு அது பயன்படும் இல்லையா? பாபா சொல்றாங்க நீங்க கிஃப்டாக கொடுக்குறீங்க. சிவ பாபாவின் பண்டாரா பொக்கிஷ பெட்டகம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கிறது. புரிஞ்சுட்டீங்க இல்லையா? யாரெல்லாம் இது பாபா வீடு, இது பாபாவின் காரியம், நான் பாபாவின் குழந்தை, நான் செய்வதெல்லாம் பாபாவனுடைய சேவை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பைசாக்கு எந்த குறையும் வராது. உண்டி நிறையுங்கிறாரு பாபா. அர்த்தம் உண்டி நிறையா காசு வரும்னு இல்லை, எந்த குறையுமே இருக்காது, எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான பைசா இருக்கும், நம்ம கிட்ட தேவையான காசு இருக்கும். எப்பொழுதுமே பாபா சொல்றாங்க சிவபாபாவின் பண்டாரா பொக்கிஷ பெட்டகம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கிறது. இனி போக போக நிறைய சேவையாகும். லட்சியம் நோக்கம் எவ்வளவு தெளிவாக உள்ளது. ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இருந்தது. மிகவும் செல்வந்தராக இருந்தார்கள். மனிதர்கள் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மனிதர்கள் விரும்புவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்படுகிறது. பிறகு இவர்களே சரியாக கூறுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு விடுகிறார்கள். நம்மளே சொல்லுவாங்க இவங்க சொல்றது எவ்வளவு கரெக்டுன்னு அப்புறமே எல்லாரும் சொல்லுவாங்க. 100% தூய்மை சுகம் சாந்தியின் ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. பிறகு உங்களுக்கு குஷியும் இருக்கும். நினைவில் இருந்தால்தான் அதிகமான சப்தத்துடன் நினைவில் இருந்தால்தான் அம்பு போல தரைக்கும். பாபா நினைவுல இருந்து ஞானத்தினுடைய எந்த பாயிண்ட சொன்னாலும் மற்றவங்க மனசுல அம்பு போல பதியும். அமைதியாக இருந்து குறைவான வார்த்தைகளை பேச வேண்டும். நம்ம பேசல கூட அமைதியினுடைய வைப்ரேஷன் வரணும். சத்தத்துல வந்தாலும் மற்றவங்க அமைதியாகணும். எப்படி ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுறாங்க, இல்ல முதுகுல தட்டியா தூங்க வைப்பாங்க, பாட்டை பாடி தூங்க வைப்பாங்க. அந்த பாட்டு பாடி தாலாட்டு பாட்டு பாடி குழந்தையை தூங்க வைக்கும் பொழுது அந்த குழந்தையை தூங்குது, அர்த்தம் அமைதியாகுது. அம்மா சப்தத்துல வராங்க, ஆனா அந்த குழந்தை சைலண்ட் ஆயிடுது. அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அமைதி நிறைந்திருக்கும் பொழுது அதை நாம யாருகிட்ட அந்த வார்த்தை கூறுகிறோமோ அவர்களுக்கு அந்த அமைதி அனுபவமாகும். அதான் பாபா சொல்றது, ஒவ்வொரு வார்த்தையிலும் அமைதி நிறைந்திருக்க வேண்டும். அமைதியாக இருந்து குறைவான வார்த்தைகளையே பேச வேண்டும். அதிகமான சப்தத்துடன் அல்ல. பேசும்போது சத்தம் போட்டு பேசக்கூடாது. பாடல்கள் கவிதைகள் ஆகிய எதையுமே பாபா விரும்புவதில்லை. புரிஞ்சுட்டீங்க இல்லையா? பாபா அமைதி தான், இதெல்லாம் கடந்த நிலைதான் அமைதி. இப்ப யோகா பண்ணும்போது பாட்டு வேணும், கமெண்ட்ரி வேணும், அதெல்லாம் நம்மளுடைய ஆரம்ப நிலை தான். அதெல்லாம் இப்ப நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது யாராவது சொல்லி தரணுமா சொல்லுங்க? அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு, பிடிச்சவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? யாராவது சொல்லி தரணுமா? இல்ல அது கமெண்ட்ரி கேட்கணுமா? பாட்டு வேணுமா? யோகத்தினுடைய அந்த உயர்ந்த நிலை எதுன்னா அமைதி. மியூசிக் வேண்டாம், பாட்டு வேண்டாம், என்னுடைய பாணியில என்னுடைய ரீதியாக நான் என்னுடைய தந்தையை நினைவு செய்வதுதான் கரெக்டா இருக்கும். எப்படி ஒரு பூஜாரி டெய்லி கோயிலுக்கு பூஜை பண்ண போவாரு. அப்போ ஒரு காடு வழியா தான் அவருக்கு போகணும். அந்த காடு வழியே டெய்லி போகும்போது அவர் ஒரு சீன் பார்ப்பாரு. ஒரு பையன், காட்டுவாசி பையன், அவன் காட்டுவாசிகள் எப்படி இருப்பாங்க, அவங்க உடை, அவங்களுடைய உடல், அவங்களுடைய முடி எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவன் ஒரு சிவலிங்கம், அங்க ஒரு பழைய சிவலிங்கம் இருக்கு, அதுக்கு அந்த வில்லுவ இலைய போட்டு ஏதோ அவன் பாஷையில பேசி அவன் அதுல வில்லுவ இலைய போட்டுட்டு இருக்கான்.
இவர் டெய்லி பாக்குறாரு, இந்த பூஜாரி பிராமணர் பூணூல் எல்லாம் போட்டிருக்காரு, நிறைய சம்ஸ்கிருத ஸ்லோகன் தெரியும், அவரு முறைப்படி பூஜை பண்றவர். அவர் இதை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி பூஜை செய்யறது தப்பு தானே, இவனுக்கு சொல்லி கொடுக்கலாம், ஒரு ஸ்லோகன் சொல்லி தரலான்னு அவர் ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தம்பி இப்படி இல்ல, நீ இந்த ஸ்லோகனை சொல்லுன்னு சம்ஸ்கிருதத்துல 4 வரி ஸ்லோகனை சொல்லி கொடுக்குறாரு. அந்த 4 வரி ஸ்லோகனை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ கத்துக்கிட்டான். ஏன்னா அவங்களுக்கு அந்த நாக்கு வழங்குறதே இல்லை சம்ஸ்கிருத ஸ்லோகன் எல்லாம் சொல்றதுக்கு. ஏன்னா அவங்க காட்டுவாசிகள் அப்படிதான் கொச்சை கொச்சையா தான் பேசுவாங்க அவங்க. ஆனாலும் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த பையனும் ரொம்ப விருப்பத்தோட கஷ்டப்பட்டு அது கத்துக்கிட்டான். அவர் சொன்னாரு, இது கரெக்டா நீ வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த இலைய போடும்போது, வில்லு இலைய போடும் பொழுது நீ கரெக்டா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போடணும், என்ன தப்பே வரக்கூடாது அப்படின்னா. இப்ப இவனுடைய கவனம் எதன் மீது இருக்குன்னா, கரெக்டா சொல்லணும், தப்பு வரக்கூடாது அப்படின்னு அவன் ரொம்ப கவனமா அந்த மந்திரத்தை தப்பு இல்லாம சொல்லணும்னு அவன் அதே ஒரு பயத்திலேயே அந்த இலைய போட ஆரம்பிச்சான். இப்ப இந்த பூஜாரி கோயிலுக்கு போய் பூஜை செய்யும்போது அந்த கடவுள்கிட்ட பேசுறாரு, நான் இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன், இந்த மாதிரி எல்லாம் புரிய வைக்கிறாரு. உடனே சாமி சொல்றாரு, கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவர் சொல்றாரு, அவன் டெய்லி இந்த மாதிரி பூஜை பண்றது பாக்குறாரு. அவர் சந்தோஷத்துல போய் கடவுள்கிட்ட சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, ஆமாப்பா நானும் கவனிச்சேன், நீ செஞ்ச காரியம் ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனா அவன் அந்த வில்லு இலை போடும்போது பயந்து பயந்து போடுறான். அவனுக்குள்ள அந்த பாவனை இல்லை. இப்போ முதல்ல எல்லாம் அவன் அவனுடைய ஏதோ விஷயத்த என்கிட்ட சொல்லுவான், ரொம்ப அன்பா ரொம்ப சந்தோஷமா அவன் வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தோட அவன் இந்த வில்லு வேலைய போட்டு என்கிட்ட நிறைய விஷயத்த, அவனுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயத்த அவன் அந்த அன்பாக உற்சாகத்தாக அவன் ரொம்ப விருப்பத்தோட அவன் சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் அந்த ஸ்லோகன் சொல்றான் தான், வில்லு வேலை போடுறான் தான், ஆனா பயந்து பயந்து பண்றான். அப்ப அந்த பாவனை பாருங்க, வித்தியாசம் வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி பாபாவும் என்னன்னா, கவிதையோ பாட்டோ நான் விரும்புவதில்லை. பாபாவை நம்ம அமைதியாக அன்பாக பாபாவை நினைக்கணும். அதுக்குன்னு கமெண்ட்ரி போட்டா யோகா பண்ண வேண்டாம்னு இல்லை, அது இல்லைனாலும் யோகா பண்ணணும். மதுபன் போகும்பொழுது, சென்டருக்கு போகும்பொழுது கமெண்ட்ரி போடுவாங்க, மியூசிக் போடுவாங்க, பாட்டு போடுவாங்க. ஓகே, அது இருந்தாலும் ஓகே, அது இல்லைனாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் வேணும். ஆனா யோகத்தினுடைய உச்ச நிலை அப்படிங்கிறது அமைதியாக பாபாவை நினைவு செய்வதுதான். வெளியில் இருக்கும் மனிதர்களுக்கு போட்டி போடக்கூடாது, வெளியில் இருக்கும் மனிதர்களுடன் போட்டி போடக்கூடாது இல்லையா? அவங்க அந்த பாட்டை வச்சா நான் இனி சத்தத்துல வைப்பேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப அமைதியானவர்கள், அமைதியாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு செயலும் நடக்க வேண்டும். உங்களுடைய விஷயமே வேறாகும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவ்வளவே, அவ்வளவுதான். ஆத்மா நானு, என் அப்பாவை நினைக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு, அவ்வளவுதான் இருக்கு. மனிதர்கள் படித்து விழிப்புணர்வு பெறும் வகையில் ஸ்லோகம் கூட நல்லதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஸ்லோகன் எழுதுறோம் இல்லையா, அங்கங்க 2 யோகி பவ, பவித்ர பவ அப்படின்னு நிறைய ஸ்லோகன் நம்மளுக்கு இருக்குதே, அங்கங்க எழுதி வச்சிருக்கோமே. அது கூட மனுஷன் படிச்சா அவங்களுக்கு புரியணும், புரியற மாதிரி ஸ்லோகனை எழுதி வைக்கணும். நம்ம குழந்தைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய குழந்தைங்க, பாபாக்கு நிறைய குழந்தைங்க வந்துகிட்டே, புது புது குழந்தைங்க வந்துகிட்டே இருக்காங்க. கஜனாவோ நிரம்பி இருக்கிறது. இத்தனை பேர் வந்தா எப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி பாபா என்ன பண்ணுவாரு, உண்டிய நிரப்பாரு. குழந்தைகளால் கொடுக்கப்பட்டது பிறகு குழந்தைகளுடைய காரியத்திற்கே பயன்படுகிறது. நம்ம கொடுக்கறதுதான் நமக்கு சென்டர்ல எல்லாமே காரியங்கள் நடக்கிறது. தந்தை பணம் எடுத்துக்கொண்டு வருவதில்லை, உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய வேலைக்கு உதவுகிறது. நாங்கள் நிறைய சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பாரதவாசிகள் அறிந்துள்ளார்கள். 5 வருடத்திற்குள் எவ்வளவு விளைச்சல் ஏற்படும் என்றால் பிறகு தானியங்களுக்கு ஒரு பொழுதும் கஷ்டம் ஏற்படாது சொல்றாங்க இல்லையா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை 5 இயர்ஸ் பிளான் போடுறாங்க அவங்க. பஞ்சவல்சர பத்ததின்னு சொல்லுவாங்க.
5 இயர் பிளான். அந்த 5 வருஷத்துக்குள்ள இதுக்கெல்லாம் தானியங்களுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு பிளான் போடுறாங்க. மேலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எப்பேற்பட்ட நிலைமையாகும் என்றால், நமக்கு தெரியும் என்ன, சாப்பிடுவதற்கு கூட உணவு கிடைக்காமல் போய்விடும். அப்படியின்றி தானியங்கள் ஏதோ மலிவாக கிடைக்கும் என்பது அல்ல. நாம் 21 பிறவிகளுக்கு நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். இந்த தற்போதைய சிறிது கஷ்டங்களை சகித்து கொள்ள வேண்டும். ஏதாவது கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் வந்தா அதை நம்ம ஏத்துக்கணும். குஷி போன்ற சத்துணவு இல்லை. புரியுதுங்களா? சாப்பாடு சாப்பிட்டுதா சத்துன்னு இல்லை, அது இருக்குதுதான் சத்து. ஆனா மனசுக்கு சக்தி குஷி தான். மனசுக்கு சக்தி இருக்கும்போது உடல் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. அதீந்திர சுகம் என்று கோபியர்களுக்குடையது பாட்டு பாடப்பட்டுள்ளது. ஏராளமான குழந்தைகளாகி விடுவார்கள். யாரெல்லாம் இந்த நாற்றை தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். பாபா வீடு புதுசா வந்துட்டே இருப்பாங்க. கடைசி வரை வந்துட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல கூட அட்மிஷன் இந்த மாசம் முடிஞ்சா அட்மிஷன் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அட்மிஷன் வந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஸ்பெஷல் காரணம் என்னன்னு கேட்டுடுது. ஏதாவது டிரான்ஸ்ஃபர் இருந்தாதான் அது புது அட்மிஷன் எடுப்பாங்க. அட்மிஷன் டைம் இருக்குதாங்க, க்ளோஸ் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. அட்மிஷன் டைம் உலக கடைசி வரை இங்க அட்மிஷன் இருக்கு. புது ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். மரமோ இங்கேயே தான் வளர வேண்டும் அல்லவா? ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. மற்ற தர்மங்களில் இவ்வாறு அல்ல. அவர்கள் மேலிருந்து வருகிறார்கள். இது விருட்சம் ஸ்தாபனையாகி விட்டது போலவே உள்ளது. இதில் பிறகு வரிசை கிரமமாக வந்து கொண்டே செல்வார்கள். வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்வார்கள். கஷ்டம் எதுவும் கிடையாது. அவர்கள் மேலிருந்து வந்து பாகத்தை ஏற்று நடித்தே ஆக வேண்டும். இதில் மகிமையின் விஷயம் என்ன இருக்கிறது? வராங்க, தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. மற்றபடி அங்க மகிமைக்கு என்ன இருக்குதாங்க? தர்மஸ்தாபகர்கள் பின்னால் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சக்திக்கான என்ன அறிவுரை அளிப்பார்கள்? அவர் சத்கதிக்காக என்ன அறிவுரை அளிப்பார்கள்? தர்மத்தை ஸ்தாபனை செய்யறவங்க ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தவங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க தர்மம் விருத்தி ஆகுது, அதிகமாகுது. அவங்க தர்மத்துல நிறைய பேர் வந்துடுறாங்க. ஒரு ஆத்மாக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க சத்கதிக்கான வழி சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா அப்பதானே வந்தாங்க. வந்த உடனே சத்கதியை பத்தி எப்படி சொல்லுவாங்க? ஒண்ணு, அது நியமம் இல்லை. 2, அவங்களுக்கு தெரியாது. அப்ப எப்படி அவங்க சொல்லுவாங்க? பாபா சொல்றாங்க, சத்கதிக்கான என்ன அறிவுரை அளிப்பார்கள்? இங்கு தந்தை வருங்கால தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். சங்கம யுகத்தில் புதிய நாற்று நடுகிறார்கள் அல்லவா? முதலில் செடிகளை பூத்தொட்டிகளில் நட்டுவிட்டு பிறகு பூமியில் நடுவார்கள் இல்லையா? முதல்ல செடி வரணும்னா சின்னதுல நடுவாங்க. அது நல்லா கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் வேறு பிடிக்கிற அளவு காய்ச்சினாதான் எடுத்து பூமியில நடுவாங்க. இல்லையா? நாத்தெல்லாம் நடும்பொழுது அப்படிதானே, எல்லாம் நிறைய நடுவாங்க. அப்புறமேதான் பிரிச்சு வேற வைப்பாங்க. முதலில் செடிகளை பூத்தொட்டியில் நட்டுவிட்டு பிறகு பூமியில் நடுகிறார்கள். வளர்த்து கொண்டே போகிறது. நீங்கள் கூட இப்பொழுது செடியை நட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிறகு சத்யுகத்தில் வளர்ச்சி அடைந்து ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். நீங்கள் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் கலியுகத்திற்கு இனியும் அநேக வருடங்கள் உள்ளன என்று நினைக்கிறார்கள். ஏனெனில் சாஸ்திரங்களில் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதப்பட்டுள்ளார்கள். கலியுகத்தில் இன்னும் 40,000 வருடங்கள் உள்ளன என்று நினைக்கிறார்கள். பிறகு தந்தை வந்து புதிய உலகத்தை அமைப்பார். ஒரு சிலர் இது அதே மகாபாரத போர் என்று நினைக்கிறார்கள். கீதையின் பகவான் கூட அவசியம் வருவார். நீங்கள் கிருஷ்ணர் இருக்கவில்லை என்று கூறுகிறீர்கள். கிருஷ்ணர் 84 பிறவி எடுக்கிறார் என்று தந்தை புரிய வைக்கிறார்.
ஒரு தோற்றம் போல மற்றொன்று இருக்காது. ஒரு தோற்றம் போல மற்றொன்று இருக்காது. பின் இங்கு கிருஷ்ணர் எப்படி வருவார்? சத்தியுகத்துல தான் கிருஷ்ணர் அப்படி இருந்தாரு. அதே கிருஷ்ணர் எப்படி இங்க வருவாரு? ஒவ்வொரு பிறவியும் தோற்றம் மாறிட்டே வருது இல்லையா? யாருமே இந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பது கூட இல்லை பாருங்க. காலங்காத்தால எந்திரிச்சா என்ன சமைக்கணும், எங்க போகணும், யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், இத பத்தி ஏதாவது யோசிக்கிறாங்களா? ஆத்மா பரமாத்மா பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா? உலக மனிதர்களே யோசிக்கிறதே இல்ல. அவங்க லௌகீகமாக எல்லைக்குட்பட்ட விஷயத்த மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதான் பாபா சொல்றாங்க. பாபா சொல்ற விஷயத்த பத்தி உலக மக்கள் யாருமே சிந்தித்து கூட பாக்குறது இல்லைங்கிறார் பாபா. கிருஷ்ணர் சொர்க்கத்தின் இளவரசர் ஆவார். பிறகு துவாபரயுகத்தில் எங்கிருந்து வர முடியும் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இந்த லட்சுமி நாராயணனின் படத்தை பார்த்த உடனேயே சிவபாபா இந்த ஆஸ்தியை அழித்து கொண்டிருக்கிறார் என்பது புரிய வருகிறது. இந்த மாதிரிதான் நான் ஆக போறேங்கிறது இந்த படத்தை பார்த்த உடனே புரியுது. சத்தியுகத்தினை ஸ்தாபனை செய்பவர் தந்தை மட்டுமே ஆவார். இந்த கலாச்சாரம் கல்பருக்ஷம் படங்கள் எல்லாம் குறைவானதா என்ன? பாருங்க, பாபா சாட்சாத்காரத்தை கொடுத்து வரைஞ்ச இந்த படம் எல்லாம் சாதாரணமா இல்ல குறைஞ்ச படமா? வேற எங்கேயாவது இந்த படத்தை பார்க்க முடியுமா சொல்லுங்க? ஏதாவது ஆசிரமத்துக்கு போனா எங்கேயாவது போனா இந்த மாதிரி படத்தை வச்சிருக்காங்களா? சாதாரண படையில ஒவ்வொரு படத்துலயும் எவ்வளவு ஞான ரத்தினங்கள் இருக்கு தெரியுமா? பார்க்க 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 புது புது பாயிண்டுகள் வந்துகிட்டே இருக்கும். சாதாரண படம் இல்ல, கடவுளே ஞான கடலாக இருந்து இதை வரைய வச்சிருக்காரு. அதனால குறைவானதா என்ன? ஒரு நாள் உங்களிடம் இந்த எல்லா படங்களும் டிரான்ஸ்லேட்டில் அமைக்கப்பட்டு விடும். கரெக்ட் தானே? எத்தனையோ சென்டர்ல அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. பிறகு எல்லோரும் எங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் வேண்டும் என்பார்கள். இந்த படங்கள் சேவை விரிவாகும். பிறகு பலர் வருவார்கள். இந்த மாதிரி படம் கண்ணுக்கு நல்லா கண்ணுக்கு கவர்ச்சி இருக்கிற இடத்துக்கு நிறைய பேர் போவாங்க. இப்ப டிரான்ஸ்லேட்ல பண்ணும் பொழுது அது நல்லா கவர்ச்சி இல்லையா? அப்ப நிறைய பேர் வருவாங்க. அப்ப சேவை விரிவடையும். பிறகு பலர் வருவார்கள் என்றால் உங்களுக்கு ஓய்வே இருக்காது. பாருங்க, பாபா நம்ம அந்த அளவுக்கு பாபா நம்மளை பிஸியாக்கி நமக்கு சம்பாதிப்பு கொடுப்பாரு பாருங்க. சேவை விரிவடையும் பொழுது நமக்கு ஓய்வே இருக்காது. சந்தோஷம் தானே? சேவையில நம்ம பிஸியா இருக்கும் பொழுது. பிற வருவார்கள் என்றால் உங்களுக்கு ஓய்வே இருக்காது. ஏராளமானோர் வருவார்கள். மிகுந்த குஷி ஏற்படும். நாளுக்கு நாள் உங்களுடைய வலிமை அதிகரித்து கொண்டே போகும். கரெக்ட் தானே? நாடகப்படி யார் மலராக கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு டச்சிங், அதாவது உள்ளுணர்வு ஏற்படும். பாபா இவர்களுடைய புத்தியை தொடுங்கள், டச் செய்யுங்கள் என்று நீங்கள் கூற வேண்டி இருக்கிறது. உங்க புத்தியை கொஞ்சம் பாபா டச் பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா நம்ம? பாபா அவ்வாறு செய்வதில்லை. யார் புத்திய பாபா டச் செய்வதில்லை. தக்க நேரத்தில் தானாகவே டச் ஆகும். தந்தை வழியை கூறுகிறார் அல்லவா? நிறைய பெண் குழந்தைகள் எங்களுடைய கணவரின் புத்தியை டச் செய்யுங்கள் என்று எழுதுகிறார்கள். இது போல எல்லோருடைய புத்தியையும் டச் செய்தார் என்றால் பிறகு எல்லோருக்கும் சொர்க்கத்தில் சென்று எல்லோருமே சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். படிப்பினுடையதுதான் உழைப்பாகும். எல்லார் புத்தி டச் செய்தா எல்லாருமே போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு. அப்புறம் படிச்சவங்களுக்கு என்ன? சேவை செஞ்சவங்களுக்கு என்ன? அவ்வளோ வருஷமா ஞானத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி? அதான் பாபா சொல்றாங்க, படிப்பினுடையதுதான் உழைப்பாகும். நீங்கள் இறை சேவகர்கள் ஆவீர்கள் அல்லவா? உண்மையிலும் உண்மையான விஷயம் பாபா என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே கூறி விடுகிறார். இது போன்ற படங்களை எடுத்து செல்ல வேண்டியிருக்கும். ஏணிப்படியினுடையதும் எடுத்து செல்ல வேண்டியிருக்கும். நாடகப்படி ஸ்தாபனையாக வேண்டியுள்ளது. பாபா சேவைக்காக அளிக்கும் கட்டளையின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். பாருங்க,
பாபா சேவைக்காக என்னென்ன டைரக்ஷன் கொடுக்கறாங்களோ அதன் மீது கொஞ்சம் கவனம் கொடுத்து அந்த மாதிரி சேவை செய்யும் பொழுது சக்சஸ் கிடைக்குது, பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா அது ரெண்டும் கிடைக்கும். பாபா கூறுகிறார், விதவிதமான பேட்ஜுகள் லட்சக்கணக்கில் தயாரியுங்கள். அது இப்ப நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் இப்ப நடக்குது. பேட்ஜ் பாருங்க, வெரைட்டி பேட்ஜ். மதுபன் போனா தெரியும் நமக்கு. ட்ரெயினில் டிக்கெட் வாங்கி 100 மைல் வர சேவை செய்து வாருங்கள். 100 மைல் போங்க, அதே ட்ரெயின்ல திரும்ப வாங்க. ஒரு பெட்டியிலிருந்து 2வதில், பிறகு 3வதில் மிக சுலபம். குழந்தைகளுக்கு சேவையின் ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த பாட்டு பாடுறாங்களா, நம்ம ட்ரெயின்ல மதுபன் போகும்போது பாக்குறோம் இல்லையா, பெட்டி பெட்டியா போறாங்க. டீ காஃபி விற்கிறவங்க, இந்த அல்லற சில்லற பொருள் விற்கிறவங்க எல்லாம் பாருங்க எப்படின்னு. பாபா சேவைக்காகவும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ண சொல்றாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். மீட்டே மீட்டே सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते. தாரணைக்கான முக்கிய சாரம், ஞான சிந்தனை செய்து மிக நல்ல ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். வருமானம் சேமிக்க வேண்டும். உண்மையிலும் உண்மையான இறை சேவகராகி சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொள்ள வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏகாந்தத்தில் தனிமையில் சென்று விட வேண்டும். உயிருடன் இருந்து கொண்டே இந்த சரீரத்திலிருந்து இறந்து விட்டுள்ளோம் என்ற பயிற்சி இருக்கட்டும். இந்த நிலையில் அனுபவமாகிக் கொண்டே இருக்கட்டும். தேக உணர்வும் மறந்து விட வேண்டும். வரதானம், தங்களுடைய மூல சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்வதன் மூலமாக உலகையே மாற்றக்கூடிய உதாரண ஸ்வரூபமாகுக. ஒவ்வொருவரிடமும் உள்ள மூல சம்ஸ்காரங்கள், எதை நீங்கள் இயல்பு நேச்சர் என்று சொல்கிறீர்களோ அவை காலப்போக்கில் முன்னேறி செல்வதில் தடை போடுகிறது. எந்த மூல சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்வதில் நீங்கள் ஓர் உதாரணமாக மாறும் பொழுது முழு உலகமும் மாற்றம் அடையும். எந்த அளவுக்கு தங்களுடைய மாற்றம் இருக்க வேண்டும் என்றால், தங்களை பார்த்து யாரும் இவ்வாறு வர்ணனை செய்யக்கூடாது. அதாவது இவர்களிடம் ஆரம்பத்திலிருந்தே இந்த சம்ஸ்காரம் இருக்கத்தான் செய்கின்றது. எப்பொழுது சதவிகிதத்தின் அளவிலோ அல்லது அம்ச மாத்திரம் கூட சம்ஸ்காரம் தென்படவில்லையோ, வர்ணனை செய்யப்படவில்லையோ, அப்பொழுதே சம்பூர்ண மாற்றத்திற்கான உதாரண ஸ்வரூபம் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன்: இப்பொழுது முயற்சிக்கான காலம் கடந்துவிட்டது. எனவே மனதார உறுதிமொழி செய்து வாழ்க்கையை மாற்றம் செய்யுங்கள். அவ்யக்த சமிக்கை: தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எப்பொழுது அறிவியலை நடைமுறையில் பயன்படுத்துகின்றோமோ அப்பொழுது அறிவியல் நன்றாக வேலை செய்கின்றது.
அதாவது வேலைக்கு உதவுகின்றது என்பது புரிகின்றது. அதேபோல் அமைதியின் சக்தியை நடைமுறைப்படுத்துங்கள். இதற்காக மன ஒருநிலைப்பாட்டின் பயிற்சியை அதிகரியுங்கள். மன ஒருநிலைப்பாட்டிற்காக மூல ஆதாரம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாகும். இதன் மூலமாக மனோபலம் அதிகரிக்கும். இதற்காக தனிமையில் இருக்கக்கூடியவராக ஏகாந்தவாசியாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் வந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம்.